கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நல்ல செய்தியை கர்த்தர் நம்ம கொடுத்திருக்கிறார். ரொம்ப பெரிய ஒரு வார்த்தை அல்ல, சுருக்கமான ஒரு சில வார்த்தைகளை நாம் தியானித்து நாம் ஜெபிக்க போகிறோம். மறுபடியுமாய் உங்கள் யாவருக்கும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் அன்பின் வாழ்த்துக்களை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். கிருபையும் சமாதானமும் என்றைக்கும் சதா காலங்களிலும் இயேசுவின் நாமத்தில் உங்களை ஆள கடவது. இந்த நாளிலும் கூட நாம் தெரிந்து கொண்ட ஒரு வேத பகுதி, கர்த்தர் நமக்கு கொடுத்த விசேஷமான ஒரு ஆசீர்வாதம் உள்ள ஒரு வார்த்தை. மார்க் சுவிசேஷம் 11ஆம் அதிகாரம் 24ஆம் வசனத்தை வாசிக்க கேட்கலாம். மார்க்கு 11ஆம் அதிகாரத்துல 24ஆம் வசனத்தை வாசிக்க கேட்கலாம். எடுத்தவர்கள் வாசிக்கலாம். ஆமென். இயேசு உங்களை என்னை பார்த்து இன்னைக்கு சொல்லுகிறார், ஆதலால் நீங்கள் ஜெபம் பண்ணும்போது எப்படி ஜெபிக்கணுமாமா? எவைகளை கேட்டுக்கொள்வீர்களோ அவைகளை பெற்றுக்கொள்ளுவோம் என்று விசுவாசியுங்கள், அப்பொழுதுதான் அவைகள் உங்களுக்கும் எனக்கும் உண்டாகும்னு சொல்லி இயேசு சொல்லுகிறார். அல்லேலூயா. நாம் ஜெபிக்கும் போது பெற்றுக்கொள்ளுவோம்னு விசுவாசிக்கணும். அதை நான் வாங்கிக்குவேன், நான் எதை கேட்கிறேனோ அதை என் ஏசப்பா எனக்கு கொடுப்பாரு, இயேசு எனக்கு தவறாம செய்வாரு. ஒருவேளை நீங்க சுகத்துக்காக செபிக்கலாம், இல்ல பயம் நீங்கிறதுக்காக செபிக்கலாம், குழப்பமாவே இருக்க ஆண்டவரே இந்த குழப்பம் என்னை விட்டு நீங்கணும்னு ஜெபிக்கலாம், இல்ல ஒருவேளை பொருளாதார ஆசீர்வாதத்துக்காக நீங்க ஜெபிக்கலாம், இல்ல உங்களுடைய வேலை ஸ்தலத்துக்காக நீங்க ஜெபிக்கலாம். என்ன காரியமா நீங்க ஜெபித்தாலும், சின்ன காரியமோ பெரிய காரியமோ, எதற்காக நீங்க ஜெபித்தாலும் எப்படிப்பட்ட ஜெபத்தை செய்யணுமா? நம்பிக்கையோட ஜெபிக்கணும். எப்படிப்பட்ட நம்பிக்கை? நான் ஜெபிக்கிறதை, நான் கேட்பதை என் இயேசு தருவார், செய்வார், பலப்படுத்துவார், சுகத்தை உண்டாக்குவார், மாறுதலை உண்டாக்குவார்னு சொல்லி நீங்க விசுவாசிக்கணும். ஹல்லேலூயா. இதுதான் இயேசு இன்னைக்கு கேட்கிறார். இன்னைக்கு இந்த கடைசி ஞாயிற்றுக்கிழமை, அடுத்த வாரம் ஞாயிற்றுக்கிழமை ஜூன் மாதம் முதல் ஞாயிறாய் மாறிவிடும். ஆனா இன்னைக்கு கர்த்தர் இந்த மாத இறுதியில உங்ககிட்ட என்கிட்ட கேட்கிற சிம்பிளான ஒரு காரியம், என் மகனே என் மகளே நீ என் வார்த்தைகளை நம்பு. நம்ம இயேசுடைய வருகைக்கு ஆயத்தமாகணும். இயேசு சீக்கிரமாய் வரப்போகிறார். அவர் கொடுத்த வேதாகமத்துல கொடுத்த அடையாளங்கள் எல்லாம் நிறைவேறி கொண்டிருக்கிறது. அப்படி இருக்கும்போது நாம் ஆயத்தம் எப்படி ஆகலாம்? எப்படிப்பட்ட ஆயத்தத்தை இயேசு நம்ம கிட்ட எதிர்பார்க்கிறார் அப்படின்னா, அவருடைய வார்த்தையை முதலாவது நம்ப வேண்டும். சும்மா நம்ம ஆயத்தமாக முடியாது. தேவ சமூகத்துல எப்பவுமே ஆயத்தம்ங்கிறது சர்வ சாதாரணமான காரியம் அல்ல. இயேசு நம்ம கிட்ட கேட்கிற ஒரு காரியம், என் மகனே என் மகளே முதல்ல என் வார்த்தையை நம்புறியா? என் வசனத்தை நீ நம்புகிறாயா? இதுதான் ஆண்டவர் கேட்கிறார். அப்போ வசனத்தையே நம்பாம அவருடைய வார்த்தையை நம்பாதபடிக்கு நான் ஆயத்தமாயிட்ட ஆண்டவரே, நான் ஆயத்தமா இருக்கிற ஆண்டவரே அப்படின்னு நம்ம சொல்லவே முடியாது. அல்லேலூயா, அல்லேலூயா. அப்படி இருக்கும்போது கர்த்தர் இதோ நம்ம மத்தியில பெரிய காரியங்களை செய்ய ஆவலாக இருக்கிறார். அப்படி இருக்கும்போது கர்த்தர் நம்ம மத்தியில கேட்கிற ஒரு காரியம் என்ன? என் மகனே என் மகளே என்ன செய்? என் வார்த்தையை நம்பு. என் வார்த்தையை என்ன செய்? நம்பு. அப்போ நம்பிக்கை எப்படி இருக்கணும்? நம்பிக்கையோடு நம்ம கேட்கணும். கேட்கிறதை கர்த்தர் நமக்கு கொடுப்பார் என்பதான நம்பிக்கையும் நம்ம இடத்துல காணப்பட வேண்டும். சரி, எடுத்தவங்க வாசிக்கலாம். அந்த நம்பிக்கையின்படியே நம்முடைய ஜெபம் எப்படி இருக்கணுமா? மார்க் 10ஆம் அதிகாரம் 52ஆம் வசனத்தை வாசிக்க கேட்கலாம். அந்த நம்பிக்கையின் ஜெபத்தை அருமையான ஒரு பரிசுத்தவான் செய்திருக்கிறார் வேதாகமத்துல. 10:52. இயேசு அவனை நோக்கி நீ போகலாம், உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது என்றார். அல்லேலூயா. இயேசு சொல்றாரு, நீ போகலாம், உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது. இது என்ன அர்த்தங்க? நான் ஆசீர்வதிச்சிட்டேன்னு சொல்லல. நல்லா கவனிச்சு பாருங்க. மகனே நான் உன்னை பலப்படுத்திட்டேன், போலாம், நீ போலாம், உன் கண் பார்வை தெரிஞ்சிடும் அப்படி சொல்லல. உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது. என்ன அர்த்தம்? உன் நம்பிக்கை உன்னை விடுதலை ஆக்கிட்டு. இயேசு அதான் சொல்றார். பருத்திமேயு மேல கண்ணை வைக்கல, அந்த கையை வைக்கல, கண்ணு மேல கை வைக்கல. இந்த வேதாகமத்துல 42ஆம் வசனத்துல நீங்க வாசிச்சு பார்த்தீங்கன்னா, பிறவி குருடன் பருத்திமேயு, பிறவில இருந்தே கண் பார்வை தெரியல, அவனை இயேசு கிறிஸ்துவிட்ட கொண்டு போறதுக்கு ஆள் இல்லை. அப்படி இருக்கும்போது அவன் என்ன செய்கிறான்? இதோ என்னை கூட்டிட்டு போக ஆள் இல்லை, ஆனா என்னைக்காச்சும் ஒரு நாள் இந்த வழியில இயேசு வருவார், அப்ப நான் என்ன செய்வேன்? இயேசுவை பிடிச்சுக்குவேன்னு சொல்லி வைராகியமா இருக்கிறான். இன்னைக்கு கிறிஸ்தவர்களுக்கு தேவையானது என்ன தெரியுமா? ஜெபிக்கும் போது வைராகியம் தேவை.
பரித்திமேயுக்கு ஒரு விடுதலை வேணும், பரித்திமேயுக்கு ஒரு சுகம் வேணும். அவனுக்கு என்ன குறை? கண்ணு தெரியல. இன்னைக்கு நமக்கு நிறைய குறை இருக்குது. கண்ணு தெரியுது, காது கேட்குது, ஆனா நம்முடைய வாழ்க்கையில குறை இருக்குது. ஆனா அந்த குறையை தீர்ப்பதற்கு இயேசுவால தான் முடியும். ஆனா இயேசுவால முடியும் அப்படின்னா நம்ம என்ன செய்ய தெரியுமா? வைராக்கியமா இருக்கணும். வைராக்கியம்னா என்னங்க? வைராக்கியம்னா விடாப்பிடியா இருக்கணும், பிடிவாதமா இருக்கணும். என்ன ஒரு பிடிவாதம் பாருங்க, வைராக்கியமா இருக்கிறாங்க இந்த அம்மா. அல்லேலூயா. எதுல வைராக்கியம் இருக்கோ இல்லையோ, ஜெபிக்கிறதுல வைராக்கியம் இருக்க வேண்டும். நான் சுகம் பெற்றாகணும், நான் விடுதலை பெற்றாக வேண்டும், என்னுடைய வீடு குடும்பம் ஆசீர்வதிச்சே ஆகணும். அதுல வைராக்கியமா ஜெபிக்கணும். நம்பிக்கை ரெண்டாவது. முதல்ல உங்களுக்குள்ள வைராக்கியம் இருக்க வேண்டும். அவனுக்குள்ள வைராக்கியம் பற்றி எறிந்தது. என்னை கூட்டிட்டு போக ஆள் இல்லை, நான் அனாதை. ஆனா என்னைக்காச்சும் ஒரு நாள் இந்த இயேசு இந்த பாதையில கடந்து போகும்போது நான் என்ன செய்வேன்? என் இயேசுவை நான் பிடித்துக் கொள்ளுவேன். அவர் என்னை விடுவிப்பார், நான் விடப்போவதில்லை. அன்னைக்கு யாக்கோபை பார்த்தோம். யாக்கோபு, அதாவது ஆதியாகம புஸ்தகத்துல யாக்கோபு என்னும் பேருள்ள மனுஷன் தேவனை பிடித்து கொண்டு விடவில்லை. காலை பொழுதுல ஆண்டவர் சொல்றாரு, தோ நான் மேல கடந்து போகணும், என்னை விடு, விடிஞ்சிருச்சு, என்னை விடு. அவன் சொல்றான், நான் உம்மை விடப்போவதில்லை ஆண்டவரே, நீர் என்னை ஆசீர்வதித்தால் ஒழிய நான் உம்மை விடப்போவதில்லை. அவன் சொல்றான். ஆண்டவர் சொல்றாரு, நீ இஸ்ரவேல் என்று அழைக்கப்படுவாய். இவ்வளவு பிடிவாதம் முடிச்சிட்டீல, நீ இஸ்ரவேல் என்று அழைக்கப்படுவாய். இனிமே நீ யாக்கோபு அல்ல. அது மட்டுமா, அவர் அந்த இடத்துல யாக்கோபை இஸ்ரவேல் என்ற பெயர் வச்சு ஆசீர்வதிச்சுட்டு தான் போனார். நீ ஆசீர்வாதமா இருப்ப. ஆசீர்வதிக்காம தேவன் கடந்து போகவே இல்லை. இன்னைக்கு கிறிஸ்தவர்களுக்கு ஏன் இந்த ஆசீர்வாதம் இல்லை? வைராக்கியம் இல்லை. தனக்குண்டான ஆசீர்வாதத்துக்கும் ஜெபிக்கிறதுக்கு வைராக்கியம் இல்லை, தேசத்துக்கு உண்டான ஆசீர்வாதத்துக்கு ஜெபிக்கிறதுக்கும் வைராக்கியம் இல்லை. வைராக்கியம் உள்ள கிறிஸ்தவர்களை தேவன் தேடிக்கொண்டிருக்கிறார். வைராக்கியம் அப்படின்னா என்ன தெரியுமா? நான் விடாப்பிடியா ஜெபம் பண்ணுவேன், அற்புதத்தை பெற்றுக் கொள்ளுகிறவர்களும் ஜெபம் பண்ணுவேன். அதே மாதிரி இன்னொன்னு சொல்றேன், இந்த ஜெபிச்சோன்னு நடக்கும்னு நீங்க நினைக்காதீங்க. அல்லேலூயா. ஜெபிச்சோன்னு உடனே நடக்கும், நடக்காது. இங்க பாருங்க, ஒரு வசனத்துல இந்த இடத்துல ஒரு காரியம் இருக்கு. 47ஆம் வசனம், மார்க் 10ஆம் அதிகாரத்தில் 47ஆம் வசனத்தை வாசி கேட்கலாம். அவன் நசரேயனாகிய இயேசு வருகிறார் என்று கேள்விப்பட்டு, இயேசுவே தாவீதின் குமாரனே எனக்கு இரங்கும் என்று கூப்பிடத் தொடங்கினான். அப்புறம் அவன் பேசாதிருக்கும்படி அநேகர் அவனை அதட்டினார்கள். அவனோ தாவீதின் குமாரனே எனக்கு இரங்கும் என்று முன்னிலும் அதிகமாய் கூப்பிட்டான். 47ஆம் வசனத்திலையும் கூப்பிட்டுருக்கிறான், 48ஆம் வசனத்திலையும் கூப்பிட்டுருக்கிறான் ஏசப்பாவை. ஆனா இயேசு நின்னாரா? 47ஆம் வசனத்துல கூப்பிடும் போது நிக்கல. அப்போ என்ன அர்த்தம் தெரியுங்களா? அவன் கேட்டதை தேவன் இயேசு கேட்டும் செவி கொடுத்தும் நிக்கல, ரெஸ்பாண்ட் பண்ணல. இன்னைக்கு உங்க வாழ்க்கையில் இதே மாதிரிதான். நீங்க ஒரு பெரிய காரியத்துக்காக ஜெபம் பண்றீங்கன்னா, இவன் கேட்கறது சாதாரணமானதல்ல. பிறவி குருடன் தன்னுடைய கண் பார்வை தெரியும்படி இயேசுட்ட கேட்கிறான். சாதாரணமான காரியத்தை அவன் கேட்கவில்லை. நீங்களும் நானும் சாதாரணமான காரியத்தை கேட்கல, ஆசீர்வாதத்தை கேட்கிறோம். அப்படி இருக்கும்போது இயேசு தெரியுமா செய்வாரு? நீங்க ஒரு தடவை ஜெபம் பண்ணும் போது அவர் செவி கொடுக்காம தான் போவாரு, 2வது தடவை கேட்டுருவாரு. அப்படி அவனுக்கு ஒரு தடவை 2 தடவை, நமக்கு எத்தனை முறைன்னு தெரியாது, ரெஸ்பாண்ட் பண்ணாம தான் போயிட்டே இருப்பார். ஆனா அவர் உங்கள் ஜெபத்தை கவனிக்கிறார். விசுவாசிங்க. நீங்க கண்ணீர் விடுறத பாக்குறாரு, நீங்க ஜெபிக்கிற ஜெபத்தை செவி கொடுத்து கேட்கிறாரு, உங்க முழங்கால் தரித்ததை கண்களை பார்க்கிறாரு. அப்படி இருக்கும்போது என்ன செய்யணும்? விடாப்படியா அவன் இன்னும் சத்தத்தை உயர்த்துறான். பரித்திமை என்ன பண்றான்? இன்னும் சத்தத்தை உயர்த்தி, இயேசுவே தாவீதின் குமாரனே எனக்கு இரங்கும். இயேசு உடனே நிக்கிறார். இதுதான் வைராக்கியம். எல்லாரும் அதட்டுறாங்க, ஏய் பேசாம அமைதியா. ஆனா இவன் என்ன பண்றான்? இன்னும் சத்தம். இதுதாங்க வைராக்கியம். ஆப்போசிட்டா தான் நடக்கும். நீங்க ஜெபம் பண்ணீங்கன்னா அதுக்கு நெகட்டிவா தான் நீங்க பாப்பீங்க. என்னங்க நான் ஜெபம் பண்றேன், காரியமே நடக்க மாட்டேங்குது, பாசிட்டிவா நடக்காது. நான் இப்பவே சொல்றேன், நீங்க ஒரு பெரிய காரியத்துக்காக ஜெபம் பண்றீங்கன்னா நெகட்டிவா தான் நடக்கும். நெகட்டிவா நடக்குதுன்னு என்ன தெரியுமா அர்த்தம்? நீங்க ஜெபிக்கிற ஜெபம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவோட செவிக்கு போயிருச்சு. அல்லேலூயா. அவர் செவிக்கு போயிடுச்சு உண்மையிலேயே.
ஏன்னா அவன் கூப்பிடுறான் 47ஆம் வசனத்துல, இயேசு கேட்காம அப்படி போயிட்டே இருக்கிறாரு ஒத்த கண்ணுல பார்த்துட்டு. 48ஆம் வசனத்துல இன்னும் சத்தமா கூப்பிடுறான். அப்பதான் இயேசு நிக்கிறார். அப்ப இயேசுவுக்கு என்ன தெரியுமா தேவை? வைராக்கியமா இருக்கிறானா, என் மேல நம்பிக்கை வச்சு மறுபடியும் ஜெபிக்கிறானா, விடாப்பிடியா நிக்கிறானா, பிடிவாதமா நிக்கிறானா, இதுதான் இயேசு பார்க்கிறார். அல்லேலூயா. தயவு செய்து இந்த மாதிரி நம்ம ஜெபம் பண்ணோம்னா கர்த்தர் நின்று ஆசீர்வதிப்பார். கர்த்தர் நின்று நம்முடைய குடும்பத்தை பலப்படுத்துவார். இன்னைக்கு பருத்திமேயுவை இப்படிதான் தேவன் ஆசீர்வதிச்சார், வேற எப்படியும் இல்லை. நின்று கூப்பிடுறார். கூப்பிடும் போது அவன் என்ன தெரியுமா செய்யறான்? தன்னுடைய மேல் அங்கியை தூக்கி கீழே போட்டுட்டு வர்றான். நான் நிறைய தடவை உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன், வரலாற்று புத்தகத்துல ரோமர்களுடைய ஆட்சியில அந்த கண் பார்வையில தெரியாத மனுஷனுக்கு ஷால் கொடுத்துருப்பாங்க. அது ஒரு விதமான கலரான ஷால் இருக்கும். அந்த ஷால் அவங்க மேல இல்லாம இருந்தா பெரிய தண்டனை உலகம். ஆனா இயேசு கூப்பிடுறாருன்னொன்னே இந்த பருத்திமேயு தெரியுமா செய்யறாரு? தூக்கி கீழே போட்டு வர்றாரு. அவருக்கு தெரிஞ்சிச்சு, என்னை கூப்பிடுறது இயேசு, என்னை வெறுங்கையா அனுப்ப மாட்டாரு. இந்த மாத இறுதியில் ஆண்டவர் சொல்றாரு, என் பிள்ளைகளை நான் வெறுங்கையா அனுப்ப போவது கிடையாது. அல்லேலூயா. வெறுமையான கரத்தோட உங்களை வீட்டுக்கு அனுப்ப மாட்டார். வெறும் கையா வெறும் இருதயத்தோட உங்களை வீட்டுக்கு அனுப்ப மாட்டார். தேவன் உங்களை ஆசீர்வதிக்க நினைத்திருக்கிறார். ஆமென். அல்லேலூயா. இயேசு உங்களை ஆசீர்வதிப்பார். இயேசு உங்களை பலப்படுத்துவார். அப்படி இருக்கும்போது நீங்க எப்படி இருக்கணும்? வைராகியமா ஜெபிக்கிறவளாய் காணப்படணும். நம்பிக்கையோட ஜெபிக்கணும், வைராகியத்தோட ஜெபிக்கணும். விடாப்பிடியா ஜெபம் பண்ணுங்க. அதை பெற்றுக்கொள்ளுகிற வரையிலும் ஜெபிக்கிற கிறிஸ்தவர்களை தான் ஆண்டவர் தேடிட்டு இருக்கிறார். இதை ஒரு வாரம் ஜெபிக்கிறது, 10 நாள் ஜெபிக்கிறது, 1 மாசம் ஜெபம் பண்ணி 2வது மாசம் ஜெபம் பண்ணாது, அதை அப்படிப்பட்டவர்களை கர்த்தர் தேடவில்லை. இன்னைக்கு இந்த மனுஷன் பாருங்க, நீ போகலாம், உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது இயேசு சொல்றார். ஏன் இப்படி சொல்றாரு அப்படின்னா, அங்க என்ன நடந்தது? அவன் விசுவாசத்தை காமிச்சிருக்கிறான். இன்னைக்கு நம்ம எங்க விசுவாசத்தை காமிக்கிறோம்? யோசனை பண்ணி பாருங்க. கிறிஸ்தவர்களாகிய நீங்களும் நானும் எந்த இடத்துல யாருக்கு விசுவாசத்தை காமிக்கிறோம்? ஜனங்களுக்கு கூட நீங்க விசுவாசத்தை காமிக்க வேண்டாங்க. அதாவது நடக்கிற போறதுக்கு முன்னாடி சொல்றதுதான் விசுவாசம். கர்த்தர் எனக்கு கொடுப்பாரு, செய்வாரு. ஆனா இப்போ ஒரு சில இடத்துல சொல்லும் போது பிசாசு கேட்டு பிரச்சனையை கொண்டு வர்றான். ஆனா தேவனுக்கு முன்னாடியாவது விசுவாசத்தை காமிக்கலாமல்ல? எப்படி எப்படி விசுவாசத்தை காமிக்கலாம்? துக்கத்தோட சபைக்கு வர்றீங்க, துக்கத்தோட தேவ சமூகத்துல ஜெபிக்க போறீங்க, ஜெபம் பண்ணி முடிச்ச பிறகு அந்த துக்கம் மறைஞ்சிடணும். அதுதான் விசுவாசத்தை காண்பிக்கிற ஒரு காரியம். அதாவது பிள்ளை பாக்கியத்துக்காக தேவ சமூகத்துல அன்னாள் ஜெபிக்க வருகிறாங்க சபைக்கு, துக்கத்தோட கண்ணீரோட ஜெபிக்க வர்றாங்க. அந்த இடத்துல ஏலி மூலமா சமாதானத்துடனே போன்னு சொல்லி தேவனாகிய கர்த்தர் ஒரு வாக்குத்தத்தம் கொடுக்கிறார். அந்த வாக்குத்தத்தத்தை பெற்றுக்கொண்டதுக்கு அப்புறமா அன்னாளுடைய முகம் துக்க முகம் மறைந்து போயிற்றுன்னு வேதம் சொல்லுகிறது. அல்லேலூயா. உடனே அன்னாள் ஆசீர்வதிக்கல ஆண்டவர். கொடுத்த வாக்குத்தத்தங்களை கொடுத்த உடனே ஆசீர்வதிக்கல. அவளுடைய துக்க முகத்தை இதோ அவள் மறந்து போகும்படி தேவன் பார்த்தார். எல்லாத்துக்கிட்டும் போய் சொல்லல, அவ போய் தண்டுரா போடல, எனக்கு குழந்தை பாக்கியத்தை ஆண்டவர் கொடுத்துருவாரு சொல்லிட்டாரு. அப்படி சொல்லல. தேவனுக்கு முன்னாடி தன் விசுவாசத்தை காண்பித்தா. இன்னைக்கு நீங்களும் நானும் என்ன விசுவாசத்தை காமிக்கிறோம்? யோசனை பண்ணி பாருங்க. வந்து துக்கத்தோட ஜெபம் பண்றீங்க, திரும்பி போகும்போது துக்கத்தோட போனீங்கன்னா என்ன அர்த்தம் தெரியுமா? விசுவாசிக்கல. எந்த மனுஷன் இயேசுவை விசுவாசிக்கிறானோ, தன் கவலைகளை எல்லாம் எந்த மனுஷன் இயேசுட்ட சொல்றானோ, திரும்பி போகும்போது அப்பா என் கவலையெல்லாம் ஆண்டட்ட சொல்லிட்டேன், அவர் கேட்டுட்டாரு, என்னுடைய கவலைகளை மாத்துவாருன்னு சொல்லி நம்பி சந்தோஷமா போகணும். இறக்கி வச்சுட்டேன்னு சொல்லிட்டு மறுபடியும் திரும்பி போகும்போது இப்படியே போனோம்னு வச்சுக்கோங்க, பிரயோஜனமே இல்லை. கர்த்தர் உங்கள் முகத்தையும் உங்கள் இருதயத்தையும் ஆராய்ந்து பார்க்கிறவராய் இருக்கிறார். அல்லேலூயா. அகத்தின் அழகு முகத்துல தெரியும். மனுஷன் முகத்தை பார்க்கிறான், கர்த்தர் இருதயத்தை பார்க்கிறவராய் இருக்கிறார். அப்படி இருக்கும்போது சந்தோஷத்தை வெளிப்படுத்துங்க, சமாதானத்தை வெளிப்படுத்துங்க. ஆண்டவர் பார்க்கட்டும் உங்க இருதயத்தை. என் பிள்ளை இங்க வந்து சொல்லிட்டு எவ்வளவு சந்தோஷமா நம்பிக்கையா வெளியில போறா பாரு சபையை விட்டு. கர்த்தர் அதை பார்க்கும் போது என்ன செய்வாரு? கிரியை செய்வார். அன்னாள் சந்தோஷமா போனதை பார்த்து, துக்க முகம் மறைஞ்சதை பார்த்து தான் கர்த்தர் கிரியை செய்தார். அன்னாளுக்கு இதோ கர்ப்பம் அடையும்படி தேவன் கிருபை தந்து சாமுவேல் என்னும் பேருள்ள பிள்ளையாண்டானை கர்த்தர் கொடுத்து அதை இன்னும் விஸ்தரப்படுத்தினார். ஆசீர்வதிச்சு இன்னும் பிள்ளைகளை கொடுத்து ஆசீர்வதித்தார். அன்னாளுக்கு மலடி என்னும் பேரை கர்த்தர் மாற்றினார். இது எப்ப உண்டாச்சு? அவள் விசுவாச அறிக்கையை வெளிப்படுத்தினதுனால உண்டாச்சு.
இன்னைக்கு நீங்களும் நானும் ஏன் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள முடியல அப்படின்னா, விசுவாச அறிக்கையை நாம் தேவ சமூகத்துல காண்பிக்க மாட்டேங்கிறோம். மனுஷன் முன்னாடி காமிக்க வேண்டாங்க, மனுஷன் முன்னாடி சொல்ல வேண்டாம். நான் ஜெபம் பண்ணியிருக்கிறேன், ஏசப்பா எனக்கு ஒரு பெரிய வேலையை கொடுப்பாரு அப்படின்னு சொல்ல வேண்டாம், விட்டுருங்க. நான் ஜெபம் பண்ணியிருக்கிறேன், எனக்கு கார் கொடுப்பாரு சொல்ல வேண்டாம், விட்டுருங்க. ஆனா தேவனுக்கு முன்னாடியாவது நீங்களும் நானும் காமிக்கலாம்ல. அண்ணாள் காண்பித்தது போல இதோ உங்க மனசளவுல இருதயத்தின் அளவுல காமிங்க. நான் ஜெபம் பண்ணியிருக்கிறேன், எங்க அப்பா கார் கொடுத்துருவாரு. நான் ஜெபம் பண்ணியிருக்கிறேன், எனக்கு ஒரு நல்ல வேலையை கொடுப்பாரு, நல்ல வாழ்க்கையை கொடுப்பாரு. ஏன் நான் ஜெபம் பண்ணியிருக்கிறேன், கர்த்தர் என்னுடைய வீட்டை கட்டி முடிப்பாரு. நான் ஜெபம் பண்ணியிருக்கிறேன், என் வீட்டுல சமாதானத்தை கொடுப்பாருன்னு சொல்லி நீங்க என்ன செய்யணும்? உங்களுடைய இருதயத்தை தேவ சமூகத்துல காண்பியுங்கள். சந்தோஷமாய் மறுமலர்ச்சியான இருதயத்தை. அதுதான் விசுவாச அறிக்கை. அப்போ நீங்க காமிக்கும் போது ஆண்டவர் சொல்லுவாரு, நீ போகலாம், உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது. உன் நம்பிக்கை உன்னை விடுதலை செஞ்சுச்சு போலாம். உன் நம்பிக்கை, நீ எதை நம்பி வந்தாயோ, நீ எப்படி நம்பிக்கையா என்கிட்ட தெரியப்படுத்தினாயோ, உன் நம்பிக்கை என்ன செஞ்சது? இதோ உன்னை சமாதானமாய் மாறிற்று, உன்னை பலப்படுத்திருச்சு, உன்னை விடுதலை செஞ்சிருச்சு, உனக்கு ஆசீர்வாதத்தை கொடுத்துருச்சுன்னு சொல்லி இயேசு சொல்லுவார். ஏன்னா பரித்திமேயுடைய கண்ணை தொடல ஆண்டவர் சிம்பிளா சொல்லிட்டார், நீ போலாம். ஏன்னா அவன் அங்கிருந்து எந்திரிச்சு வரும்போதே விசுவாசத்தை காமிச்சிட்டான் ஆண்டவருக்கு முன்னாடி. மற்றவங்களுக்கு தெரியுதோ இல்லையோ, இயேசு பார்த்துட்டாரு. என்ன நம்பிதான் வர்றான், இந்த ஷாலை கீழே போட்டுட்டான், என்ன நம்பி வர்றதுனால இவன் விசுவாசம் பெரிது. இன்னைக்கு கிறிஸ்தவர்கள் விசுவாசத்தை இயேசு கிறிஸ்துவுக்கு முன்னாடி காண்பிக்க மாட்டேங்கிறோம். காண்பீங்க, இயேசப்பா முன்னாடி காமிங்க, மனுஷன் முன்னாடி காமிக்காதீங்க. புரியுதா உங்களுக்கு? புரியுதா புரியலையா? தயவு செய்து மனுஷன் முன்னாடி சொன்னா என்ன தெரியாம பண்ணுவான்? ஏளனப்படுத்துவாங்க. என் வாழ்க்கையில நிறைய பட்டிருக்கிறேன். விசுவாச அறிக்கை நான் செய்திருக்கிறேன், செய்யாம இல்லை, நிறைய காரியங்களை செய்திருக்கிறேன். பின்னாடி சிரிப்பாங்க. பின்னாடி சிரிச்சவங்க அந்த காரியம் நிறைவேறின போது அப்படியே மூக்கு ஒடிஞ்சு போய் நின்றுக்கிற ஆட்களும் இருக்கிறார்கள். அல்லேலூயா. அது ஒரு வகையான விசுவாசம். எப்படியோ கர்த்தர் என்னை திடப்படுத்தி பலப்படுத்தி ஒரு சில விஷயங்களை கொண்டு வந்துட்டார், ஒடிஞ்சு போயிருக்கிறேன். அந்த மாதிரி ஒரு வேளை என்னை மாதிரி உங்களுக்கு ஆக விரும்பல அப்படின்னா, தேவனுக்கு முன்னாடியாவது நீங்க விசுவாசத்தை காண்பீங்க. மனுஷன் முன்னாடி காமிக்க வேண்டாம். மனுஷன் ஏளனப்படுத்துவான், சிரிப்பான், அது நிறைவேறும் போது பேசாம போயிடுவான். ஆனா ஆண்டவர் அப்படிப்பட்டவர் இல்லையே. நீங்க விசுவாசத்தை காமிக்கும் போது அவர் சிரிக்க மாட்டாரு, ஏளனப்படுத்த மாட்டாரு. என் பிள்ளை என்ன நம்புறா, உங்க நம்பிக்கை தாங்க உங்களை ஆசீர்வதிக்கும். இன்னைக்கு இந்து ஜனங்களை பாருங்க, எவ்வளவு நம்பிக்கை. நான் மற்ற காரியத்தை பேசவில்லை, அவங்க நம்பிக்கையும் நம்ம நம்பிக்கையும் ஒப்பிட்டு பாருங்கன்னு சொல்றேன். நம் இயேசு உயிருள்ள தேவனாய் காணப்படுகிறார். வேத வசனத்தில் இருக்கிற வார்த்தையெல்லாம் உண்மை. அப்படி இருக்கும்போது கர்த்தர் நம்மை ஆசீர்வதிக்க விரும்புகிறார். அல்லேலூயா. என்னைக்கு நீங்க வார்த்தையை பெற்றுக்கொள்ள போறீங்க? நீ போகலாம், உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது. யோசனை பண்ணி பாருங்க. உங்க வாழ்க்கையில நீங்க இந்த வார்த்தையை பெற்றுக்கொள்ளணும். உன் நம்பிக்கை உன்னை விடுதலை செஞ்சிருச்சு, போமா அப்படின்னு ஆண்டவர் சொல்லணும். உன் நம்பிக்கை இதோ உனக்கு ஆசீர்வாதத்தை கொடுத்துருச்சு, நீ வாங்கிக்கலாம், போலாம். கர்த்தர் நம்ம மத்தியில் இருக்கிறார், உயிருள்ள தேவனாய் காணப்படுகிறார். அப்ப ஜெபிக்கும் போது எப்படி ஜெபிக்கணும்? நம்பிக்கையா ஜெபிக்கணும். நான் அதை கேட்கறத ஆண்டவர் கொடுத்துருவாருன்னு நம்பணும். அந்த நம்பிக்கை இல்லாதபடிக்கு ஜெபிச்சா நடக்காது. சிம்பிளா சொல்லி முடிக்கிறேன், அந்த நம்பிக்கை இல்லாதபடிக்கு ஜெபம் பண்ணா நடக்கவே நடக்காது. அல்லேலூயா. இப்படிப்பட்ட ஆயத்தத்தோடு நாம் இருப்போமானால் கர்த்தருடைய வருகையில நாம் இதோ அவரை எதிர்கொள்ள நாம் ஆயத்தப்படலாம். நம்பிக்கையே இல்லாம இருந்தோம்னா கர்த்தர் வரும்போது ஆரவாரத்தோடு தூதர்களோடு வரும்போது அவர் வர்றதே நமக்கு தெரியாது. ஆண்டவர் கேட்கிறார், நீ கடுகளவு என்னை நம்பு, நான் உன்னை ஆசீர்வதிப்பேன். கடுகு பார்த்துருக்கீங்கல்ல, 2 விதமான கடுகு இருக்கும். இன்னைக்கு ஒரு கடுகு தான் ஆரம்பத்துல இருந்து பார்த்தேன். இப்ப போய் பார்த்தா கடுகுலே 2 விதம் இருக்குது. பெரிய கடுகும் இருக்குது, சின்ன கடுகும் இருக்குது. எனக்கு ஒரு கேள்வி ஆகி போச்சு, ஆண்டவரை பெரிய கடுகளை விசுவாசிக்கணுமா, சின்ன கடுகளை விசுவாசிக்கணுமா? இப்படி விதண்டாவாதம் பேசுறவங்க இருக்கிறாங்க. ஆனா என் தேவன் சொல்லுகிறார், சிறுசோ பெருசோ கடுகளவு நீ விசுவாசி, கடுகளவு என்ன நம்பு, நான் உன்னை ஆசீர்வதிப்பேன். இன்னைக்கு நம்ம நம்ப மாட்டேங்கிறோம், கிறிஸ்தவர்கள் நம்ப மாட்டேங்கிறோம். இதனாலதான் நம்ம ஆசீர்வாதத்தை தாமதப்படுத்தி கொண்டு இருக்கிறோம். இழக்கல, நீங்க உங்க ஆசீர்வாதத்தை எதையுமே இழக்கல. நல்லா தெரிஞ்சுக்குங்க, நல்லா தெளிவா கேளுங்க தயவு செஞ்சு. உங்களுக்குரிய ஆசீர்வாதத்தை நீங்கள் இழந்து போகவில்லை, தாமதப்படுத்தி கொண்டிருக்கிறீர்கள். எதனால? அவிசுவாசத்தினால.
யாருடைய அவிசுவாசம்? நீங்கள் நினைக்கிற நினைப்பு அவிசுவாசமாய் முடிகிறது. என்ன ஜெபிச்ச என்ன பிரயோஜனம்? என்ன காணிக்கை கொடுத்து என்ன பிரயோஜனம்? என்ன தசமா கொடுத்து என்ன பிரயோஜனம்? ஆண்டவருக்காக உபவாசம் இருக்கிறனே, ஜெபம் இருக்கிறனே, கண்ணீர் விட்டு இருக்கிறனே, ஒண்ணுமே ஆகலையே. ஆகாது. கண்களுக்கு முன்னாடி ஆகாது, கிரியைகள் நடந்து கொண்டே இருக்கும். ஹல்லேலூயா. தேவன் இயேசு 3ஆம் நாளில் உயிரோடு எழும்பி தோமாவை பார்க்க வருகிறார். தோமாவை பார்த்து என்ன சொல்றாரு? தோமாவே, நீ என்னை காண்கிறதுனால விசுவாசிக்கிற, ஆனா காணாதிருந்தும் விசுவாசிக்கிறவர்களே பாக்கியவான்கள். தோமாவை பார்த்து சொல்றாரு. ஏன்னா தோமா சொல்றாரு, நான் நம்ப மாட்டேன். மரியாதை சொல்றாங்க, நான் பார்த்தேன், நான் நம்ப மாட்டேன். அடுத்தது 2 பேரு எம்மாவு பட்டணத்துக்கு போகும்போது இயேசு தோன்றாரு. அவங்க சொல்றாங்க, நான் நம்ப மாட்டேன். தோமா இல்லாத போது 3ஆவது தடவை தரிசனமாகிறார் சீஷர்களுக்கு. 3 முறை இயேசு வந்துட்டாரு. அவரு சொல்றாரு, நான் நம்ப மாட்டேன், நான் பார்த்தாதான். நான் பார்க்கணும். எப்படி பார்க்கணுமாமா? அது எப்படி பார்க்கணும்? கையில இங்க ஒரு ஓட்டை இருக்கும்ல, நான் அதுல கையை விட்டு பார்க்கணும். விழாவில் குத்தப்பட்டிருக்கிற விழாவை நான் தொட்டு பார்க்கணும். அப்பதான் நான் நம்புவேன். அப்பா, இன்னைக்கு தோமாவுடைய காத்து வந்தாலும் வந்தாரு. இங்க தோமா, அந்த காத்து நம்ம மேல பலமா வீசுதோ என்னமோ தெரியல. அல்லேலூயா. கர்த்தர் சொல்றார், தோமாவே, நீ பார்க்கறதுனால நம்புறடா, ஆனா பார்க்காமையே நம்புறவங்க தான்டா பாக்கியவான்கள். பார்க்காம நம்புறது எப்படி? வார்த்தைகள் உங்களை திடப்படுத்தும், வசனம் உங்களை திடப்படுத்தும். அதான் நான் சொல்றேன், தினமும் ஜெபம் பண்ணுங்க, வசனத்தை வாசிங்க, கர்த்தருடைய வருகைக்கு ஆயத்தமாகுங்கள். ஜெபிக்கலாமா? கண்களை மூடி தேவ சமூகத்துல ஒரு நிமிடம் தலைகளை தாழ்த்தி, எங்களை நேசிக்கிற நல்ல ஆண்டவரே, இந்த வேலைக்காக ஸ்தோத்திரம். ஆண்டவரே, இந்த வேளையிலும் அருமையான உடைய பிள்ளைகள் நம்பிக்கையா வந்திருக்கிறாங்க. இன்னைக்கு நம்பிக்கையோடு கேட்கிறாங்கப்பா. அன்னாளை போல விசுவாச அறிக்கையை காண்பிக்க இருக்கிறாங்க. கர்த்தர் உங்க பிள்ளைகள் ஆசீர்வதிங்கப்பா. அவங்க வியாபார ஸ்தலத்தை ஆசீர்வதிங்க, வேலை ஸ்தலத்தை ஆசீர்வதிங்க, படிப்பை ஆசீர்வதிங்க, குடும்பத்தை ஆசீர்வதிங்க, அவங்க ஊழிய பாதை ஆசீர்வதிங்க. ஆண்டவரே, அவங்க சபையை ஆசீர்வதிங்க, சொந்த குடும்பத்தை ஆசீர்வதிங்க. ஆண்டவரே, சொந்த குடும்பத்துல கணவரை, மனைவிய, பிள்ளைகளை, பேரம் பேத்திய ஆசீர்வதிங்க சுவாமி. உம்முடைய ஆசீர்வாதம் உள்ள கரம் இறங்கி வரட்டும், இறங்கி வரட்டும் ஆண்டவரே. உம்முடைய தழும்புள்ள கரத்தினால் சுகம் மாத்திரமில்லை, பலன் மாத்திரமில்லை, ஆசீர்வாதங்கள் இறங்கி வருவதாக. உம்முடைய வருகைக்கு நாங்கள் ஆயத்தப்படுகிற வகையில வைராகியத்தோடு செபிக்கவும், நம்பிக்கையோடு செபிக்கவும், இதோ ஆண்டவரே, நாங்கள் கேட்டதை பெற்றுக்கொள்ளுவோம் என்பதாய் விசுவாச அறிக்கை செய்கிறோம். இன்னைக்கு இந்த சபையில ஆண்டவரே கேட்கிறதை பெற்றுக்கொள்ள போகிறார்கள். என் தேவ பிள்ளைகளை நீங்க பெற்றுக்கொள்ள போறீங்க. நீங்க ஜெபம் பண்றீங்கல்ல, இப்போ மனசளவுல உட்கார்ந்து ஜெபம் பண்றீங்க பாருங்க. நீங்க ஜெபிக்கிறத நீங்க பெற்றுக்கொள்ள போறீங்க. ஊழியக்காரன் சொல்லுகிறேன், இந்த பலிபீடத்துல சொல்லுகிறேன், கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலும் ரத்தத்தினாலும் சொல்லுகிறேன், நீங்கள் பெற்றுக்கொள்ள போகிறீர்கள். நீங்கள் ஜெபிக்கிறதை கர்த்தர் உங்களுக்கு கொடுக்க போகிறார். இதோ உங்களை உயர்த்த போகிறார், விடுதலை செய்ய போகிறார், சுகம் தர போகிறார், பலன் தர போகிறார், சமாதானத்தை கொடுக்க போகிறார். கர்த்தர் ராஜரீகம் செய்ய போகிறார். நீங்கள் பெற்றுக்கொள்ள போகிறீர்கள் இயேசுவின் நாமத்தினாலே. தொடர்ந்து ஆசீர்வதியும், தொடர்ந்து ஆளுகை செய்யும். துதிகன மகிமையல்ல என் இயேசு ராஜாவுக்கே என்று சொல்லி தாழ்த்துக்கிறோம், அர்ப்பணிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென். ஹல்லேலூயா.